தென்னரசு அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு செல்வி கிட்ட, இங்கே பாரு செல்வி, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை செல்வி. உன்னை அடையணுன்றது தான் என்னோடய எண்ணமே தெரியுமா. நீ இங்கே வரணும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. என் கூட நீ சேர்ந்து வாழணும், அப்போ தான் உன் அக்கா சக்தி இங்கே வாழறா. நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். இங்கே பாரு, நான் சொல்கிறபடி யாருக்கும் தெரியாமல் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஓடுறாங்க. பெட்டை சுற்றி சுற்றி தென்னரசு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்படியே போயிட்டு பாத்ரூம் கதவு உள்ளே போயிடுறாங்க. கதவை தரம்மா, என் செல்லம் இல்லை, நீ கதவை தர, மாமா உனக்காக காத்துட்ருக்க, நீ உள்ளே போய் இப்படி லாக் பண்ணிக்கிறியம்மா, வாமா வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட அப்படியே சொல்கிறார் தென்னரசு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. மாமா மட்டும் வந்தார், உங்களை என்ன பண்ணுவார்னே தெரியாது. உங்களை மாதிரிலாம் இல்லை மாமா, மாமா ரொம்ப 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 நல்லவர், அவ்வளோதான் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் வர முடியாதும்மா, நான் வெளியே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேன், பாட்டி ரூமும் லாக் பண்ணிட்டேன், இங்கே எல்லாரோட ரூமும் லாக் பண்ணிட்டேன், நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், சேர்ந்து வாழ போகிற செல்லம், அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, வெளியே வாமா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு கூப்பிட்றாரு. வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க செல்வி. தேனு அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ, என்ன கதவை திறக்கவே முடியல, யார் லாக் பண்ணியிருப்பா? ஓ, ஒரு வேளை மாமாவாக இருக்குமோ? ஐயோ கடவுளே, யாராவது கதவை திறங்க திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இடிக்கிறாங்க கதவை. தட்டுறாங்க. மாமா கதவை திறங்க மாமா. ஐயோ, செல்விக்கு தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, பாவம் சின்ன பொண்ணு மாமா, விட்டுருங்க மாமா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா, எனக்கு துரோகம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேனு பயங்கரமாக அழறாங்க. அப்படியே கதவு வாசல்லையே கொஞ்சம் அழறாங்க. ஒரு பெரிய ஒரு சேர் எடுத்து இடிக்கிறாங்க. ஐயோ, என்ன இது சவுண்டாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு ஏதோ தேன் கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு வராங்க. கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு, நீ வரியா இல்லையா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு அங்கே கூப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வேலு வந்துட்டு கத்துறாரு. ஏய் வாடா வெளியே, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, உன் கை காலை உடைச்சாதான்டா நீ அடங்க, இனிமேல் நீ உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஐயோ மாமா வந்துட்டாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஐயோ, இவன் எங்கே வந்தான் உள்ள, இவன் வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு அப்படியே டென்ஷனாக வராரு வெளியே. இங்கே பாருடா, உன்னை இதோட உயிரோட விடவே கூடாது, கட்டையை எடுத்துகிட்டு வராரு. ஐயோ, நம்மளை தான் அடிக்க போகிறாரு போல, நான் என்ன நடந்ததுன்னு கேளு அப்படின்னு தென்னரசு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒருத்தவொன்னே அப்படி சைட்லேருந்து இழுக்கிறாரு. டேய், நீ பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, உன்னை நம்பி வேலைக்கு விட்டால் அந்த பொண்ணுக்கிட்ட நீ தப்பாக நடந்திருக்க, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் தப்பாக நடந்துப்பியா, உன்னை என்ன பண்ணுற சொல்லிட்டு கட்டையில் அடிக்க போகிறாரு. நிறுத்து, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு தென்னரசு கேட்குறாரு. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, நான் அந்த பொண்ணோட தப்பாக நடந்துக்க பார்க்குறான், அதனால தான் நான் அடிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவனை இழுத்து அடிக்கிறாரு. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிடுறாரு. இவனை கூட்டிகிட்டு போய் வெளியே கட்டி போடு, இவன் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இவனை விடாத அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. அப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்காரு. தேனு ஓடி வராங்க, பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்போ கேட்குறாரு வேலு. ஆமாம் செல்வி, நான் வரும்போது நீ ஓடி வந்த, அழுதுகிட்டே வந்த மாதிரி இருந்தது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு. அழுதுகிட்டே வந்தியா, என்னாச்சு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் கேட்குறாங்க. சொல்லு சக்தி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு. மாமா நான் இருக்கேன்ல, என்னாச்சு உனக்கு, உன்னை யாராவது திட்டினாங்களா, உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்குறாரு. செல்வி எதுவுமே சொல்லவே இல்லை. அக்கா நான் வீட்டுக்கு போகிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே சிவபதி அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாங்க செல்வி, இவரே என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்லிட்டாங்க. செல்வி பயங்கரமாக கோவப்படுறாரு. தென்னரசு அப்படியே அடிக்க போகிறாரு, நானா பண்ணேன்னு. அதுக்குள்ளே சக்தி அப்படி தென்னரசோட கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சி, என் தங்கச்சி மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்கணிங்க, அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க சிவபதி அவங்க ஒய்ஃப் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி.